Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் சேலம் பார்பிக்யூ நேஷனுடைய ஹோட்டல் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அங்கே வந்துட்டு நமக்கு பஃபட் எப்படி இருந்தது, ஃபுட்டோட டேஸ்ட்லாம் எப்படி இருந்தது, நமக்கு சர்வீஸ் எப்படி இருந்தது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மிட் வீக் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 to 800 தான் சார்ஜ் வரும் பர் பர்சனுக்கு. நாங்கள் வந்து ஒரு சண்டே போயிருந்ததுனால எங்களுக்கு வந்து 980 சம்திங், அதாவது 1000க்குள்ளே வந்தது. 900 to 1000 அந்த ரேஞ்ச் வந்தது. உங்களுக்கு 10 இயர்ஸ் கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பர் பிளேட்டுக்கு ஹாஃப் ரேட்டு. இந்த பஃபட்டோடைய தீமே வந்து அன்லிமிட்டட் ஸ்டார்டர்ஸ் தாங்க. அது இல்லாமல் மற்ற மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பஃபே ஐட்டம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். இங்கே வந்து க்ரில் தாங்க ரொம்ப ஸ்பெஷலு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு சிக்கனில் எல்லாமே வரும், அதுக்கப்புறம் மட்டன் வரும், அதுக்கப்புறம் ப்ரான் வரும், அப்புறம் ஃபிஷ் வரும். இந்த மாதிரி நமக்கு அன்லிமிட்டடாக அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் கொடுத்துட்டே தாங்க இருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல். இங்கே நம்ம வந்து போகிற மாதிரி இருந்தால் ப்ரீ புக் பண்ணிட்டு தாங்க போகணும். இந்த என்டையர் ஹோட்டலில் இந்த தீம், இந்த செட்டப் தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கிரில்டு வந்து நம்ம டேபிளில் கிரில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 36 வெரைட்டிஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து டெசர்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, சாலட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்துடுது. நமக்கு வந்து அந்த ஸ்டார்டர் சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிறு ஃபுல்லாகிடுதுங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்மளால் முடியாது. பட்டு குழந்தைங்க வந்து ஆசையாக அதில் ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்க. 1000 rupeesக்கு இது வந்து வர்த்து தான் சொல்லுவேங்க நான். ஆனால் இத்தனை ஐட்டமையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து வயிற்றில் இடம் இருக்கணும். இது வந்து மட்டன் கிரேவி. இது வந்துட்டு இது எல்லாமே அதனோட நேமெல்லாம் இங்கே இருந்தது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ் கறியும் நாட்டுக்கோழியும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்கு கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மட்டன் பிரியாணி இருந்தது. நூடுல்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ரைத்தா இருந்தது. வெஜிடேரியன்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வெஜிடேரியன் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்கங்க. ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல், இன்னும் நிறைய வெஜிடேரியன் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்தது. பன்னீரில் 2-3 ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வெஜ் தம் பிரியாணி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாயாசம், அதுக்கப்புறம் சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. நான்வெஜ்ஜுக்கும் சரி வெஜ்ஜுக்கும் சரி சூப் நல்லா சூடாக இருந்தது. சூப்பே பார்த்தீங்கன்னா 4 சூப் வெரைட்டி இருந்ததுங்க. ப்ரொக்கோலி சூப்பு, வெஜ்ஜு சூப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் சூப்பு, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த சைடு இது அத்தனையும் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் செக்ஷனு. இங்கே போயிட்டு நம்ம அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு மேலே தருவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸும் வச்சுருந்தாங்க. ஆல் ஓவர் வந்து இந்த பஃபட் வந்து ரொம்ப சூப்பரான பஃபட்னே நான் சொல்லுவேன். நாங்கள் ஸ்டார்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டோம். லிங்கேஷ்க்கு தாங்க ரொம்ப குஷி. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக லிங்கேஷ் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது போகிறதுக்கு. இங்கே நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, இந்த சாட் ஐட்டம்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்பி கார்ன் கொடுப்பாங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனல் டச்சாக வந்துட்டு லிங்கேஷ்க்கு வந்து ஹனி சிக்கன் கொடுத்தாங்க ஸ்பெஷலாக. இதெல்லாம் இல்லாமல் பட்டர் நான், அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக கிரேவி, இது எல்லாமே கொடுத்தாங்க. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம ஒரு 6 months ஒன்ஸ் ஃபேமிலியோடு போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி பிளேஸுங்க இது. ரெகுலர் ஹோட்டல் செட்டப் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் நம்ம வந்துட்டு போய் ஒரு ஃபீல் பண்ணிட்டு வரணுன்னா நம்ம வந்து இந்த பார்பிக்யூ நேஷன் கண்டிப்பாக போகலாங்க. வர்த்து தான். ஃபைனலாக மொஜிட்டோஸ் வாங்கி குடிச்சிட்டு சாலட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். குல்ஃபி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது. லிங்கேஷ்க்கு ரொம்ப குஷிங்க, ரொம்ப நாளாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. பசங்களோட பர்த்டே இல்லை வீட்டில் ஏதாவது அக்கேஷனாக நம்ம வெளியில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சா இங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.